சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன சொல்றா? என்னால அத்தையை தனியா விட்டுட்டு அங்க வர முடியாதுப்பா. ஓ அப்படியா? சரி பரவாயில்லம்மா. அப்பா நீங்க கூப்பிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டேனேன்னு வருத்தப்படாதீங்கப்பா. நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். அப்ப நம்ம 2 பேரும் சாப்பிடலாம், சரியா? சரிம்மா, அப்ப இன்னொரு நாள் நம்ம பாத்துக்கலாம். சரிங்கப்பா, நான் வச்சிடுறேன். என்னண்ணே வந்தே ஆகணும்னு சொல்லாம கட் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு என் கையாலே என் பொண்ணுக்கு சமைச்சு கொடுக்கலான்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். வர முடியாதுன்னு சொல்லிட்டாளே. ஏய் சங்கரி, நம்ம கூப்பிட்டா அவ எப்படிமா உடனே வர முடியும்? சொல்லு. அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல, விஷயத்துக்கு விட்டுட்டு அப்படியே வர முடியுமா? குடும்பம்னா அப்படிதான் இருக்குமா. இங்க பாரு, இப்படிலாம் ஒரு மனப்போராட்டம் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருந்தேன். புரியுதா இப்போ? சரி விடு, இன்னைக்கு வரலன்னா என்ன, இன்னொரு நாள் வருவா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அதே இந்தாங்க பெருங்காயம் போட்டுக்கல, குடிச்சிருங்க. பரவாயில்ல, இங்க வச்சிருந்தேன். அத்தை இப்ப ஓகேயா? அம்மா, உன் போன் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சே, யாருமா? ஓ புகழா இல்ல வெண்ணிலாவா? 2 பேருமே இல்லத்த. என் அப்பா தான் போன் பண்ணாரு. அப்படியா? என்ன சொல்றாரு? 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம், என் கையால சமைக்கிறேன், வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாரு. ஓ, என்னால அத்தையை தனியா விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அச்சச்சோ, எதுக்குமா அப்படி சொன்னேன்? பாவம் அந்த மனுஷன், ரொம்ப நாளா உன்னை பிரிஞ்சிருக்காரு. பாசத்தோட சாப்பிட கூப்பிட்டுருக்காரு. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அவர் உன்னை பார்க்கவும் முடியாது. அவர் சிவசங்கரியோட இருக்கிறதால நீயும் அங்க போய் அவரை பார்க்கறதுக்கான வாய்ப்பும் இல்லை. உன்னை பார்க்கணும், பழையபடி உன்னோட சேர்ந்து சாப்பிடணும்னு ஆசை இருக்காதா என்ன? நீ வரலன்னு சொன்னதோ அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அதை புரிஞ்சுக்காம போயிட்டு வா. போய் சந்தோஷமா அவரோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு வா. வீட்டில் யாருமே இல்லை, எந்த வேலையும் இல்லை, எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. அவங்க எல்லாம் வரத்துக்கு முன்னாடி நீ போயிட்டு வா. நீலவணி இது 2 நிமிஷத்துல வந்துருவா. இல்லத்த, வீட்ல யாரும் இல்லாதப்போ உங்களை தனியா விட்டுட்டு போக முடியாது. நீலவணி இப்ப பக்கத்துல கடைக்கு தான் போயிருக்கா, வெஜிடபிள் வாங்க தான் போயிருக்கா, வந்துருவா போ. அவ என்ன பாத்துக்குவா, நீ போ. என்ன பத்திலாம் யோசனை பண்ணிட்டு இருக்காத, நீ போ, நான் பாத்துக்கிறேன், போ. என்னம்மா யோசனை பண்ற? ஐயோ, அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. பாவம்மா உன் அப்பா, ஆசையா கூப்பிட்டுருக்காருல்ல, தட்டாத, போ. சரிங்க அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேன். எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க, சரியா? சரி சரிங்க அத்தை, இங்க வச்சுட்டு போறேன். நீ போ, நான் உன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நீ கிளம்பியாச்சுன்னு தகவல் சொல்லிடுறேன். நீங்க பத்திரமா இருங்க, ஏதாவது நான் கால் பண்றேன். சரி சரி. ஐயோ, யாரு? அருவியா? இரு. என்ன சம்பந்தியம்மா ஃபோன் பண்றாங்க? அவ எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்றா? சரி, எடுத்து பேசுங்க, என்னன்னு கேப்போம். சம்பந்தியம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சம்பந்தி. ஆமா, அருவி சாப்பிட கூப்பிட்டீங்களாமே வீட்டுக்கு? சமைச்சு வைங்க, அருவி இப்ப வந்துருவா. அப்படியா சம்பந்தியம்மா? அருவி கண்டிப்பா வருவாளா? ரொம்ப சந்தோஷங்க. சரி, நான் இப்பவே சமைக்க ஆரம்பிச்சிடுறேன். நீங்க சந்தோஷமா சமையல் பண்ணி ஒன்னா உட்காந்து அவளோட சாப்பிட்டு அப்புறமா அனுப்பி வைங்க. இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. ரொம்ப சந்தோஷங்க, நான் வச்சிடுறேன். என்னண்ணே, அப்படின்னா என் பொண்ணு வராளா? ஆமா, அருவி வருவா, சமைச்சு வைங்கன்னு சம்பந்தி அம்மாவே சொல்லிட்டாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா? சந்தோஷண்ணே. போ, போய் உன் பொண்ணுக்கு என்னென்னலாம் சமைக்கணும்னு நினைக்கிறியோ அது எல்லாமே சமைச்சு வை. சரிண்ணே, நான் போய் சமைக்கிறேன். தேங்க்யூண்ணே. சங்கரி, என்ன பண்ணலாம்? ஐயோ, என் பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியலையே.
என்ன பண்றது? அண்ணகிட்ட கேட்கலாம். அண்ணே, அண்ணே ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். என்ன பிடிக்குமோ? என்ன சங்கரி, நான் ஏதாவது உதவி பண்ணணுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். ஆ. என் பொண்ணுக்கு என் கையால சமைக்க போறேன். நான் அவ வரதுக்குள்ள சமைக்கணும். என் பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தானே தெரியும். சொல்லுங்கண்ணே, நான் அதே சமைக்கிறேன். சங்கரி, அருவிக்கு எல்லாமே பிடிக்குமா. நான் என்ன சமைச்சாலும் எப்படி சமைச்சாலும் சரி, அத குறை சொல்லாம அப்படியே சாப்பிடுவான். அவ இதுதான் வேணும்னு கேட்க மாட்டேம்மா. என் மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு நான் எப்படி சமைச்சாலும் சரி, அது நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாவ. அதாம்மா உன் பொண்ணோட குணம். இந்த கோவக்காரிக்கு இப்படி ஒரு குணமான பொண்ணானே. அண்ணே, என் பொண்ணை நீங்க ரொம்ப நல்லாவே வளர்த்திருக்கீங்க. நான் செய்ய வேண்டிய கடமை அத்தனையும் நீங்க செஞ்சிருக்கீங்கண்ணே. அதுவும் உங்களுக்குன்னு இப்ப வரைக்கும் ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்காம என் பொண்ணுக்காகவே வாழ்ந்திருக்கீங்களே. உங்களுக்குன்னு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. சங்கரி, நீ எனக்காக எதுவுமே செய்ய வேண்டாம். நான் என் கடமையை தான் செஞ்சேன். என் தங்கச்சி ஜெயில இருக்கிறது தெரியாம அவ குழந்தைய வளர்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதை செஞ்சேன். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உன் பொண்ணு உன்னை அம்மாவா ஏத்துக்கிற வரைக்கும் அவகிட்ட நல்ல பேரு எடுக்கணும். அது எனக்கு போதும். உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு அப்புறம் நான் நிம்மதியா இருப்பேன். நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி நான் நடந்துக்குவேனே. சரி, அப்புறம் அருவி வர்றதுக்கு முன்ன நீ சமைக்கிற வேலையெல்லாம் முடிக்கணும்ல, அந்த வேலையை பாரு. ஐயோ ஆமா, நான் அதை மறந்துட்டேன். என் பொண்ணு வரதுக்குள்ள நான் சமைக்கணும். சரி சரி, சரி, நான் சரி. பாத்துக்கிறேன். வேலையை ஆரம்பி.